பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். மலச்சிக்கலுக்கு எந்த ஒரு பக்க விளைவுமின்றி இயற்கையான தீர்வு. ராஜ்லாக்ஸ் கேப்சூல். தொடர்புக்கு 9600426500. நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை விசாரணைக்கு, டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான விசாரணைக்கு தடை விதித்திருக்கிறது. எப்படி தடையை ரொம்ப சீக்கிரமே நீக்குவாங்கன்னு பார்க்குறேன். இல்லையா, அவங்க சொன்ன காரணங்கள் ரொம்ப வலுவாக இருக்கே, ரொம்ப வரம்பு மீறி நடந்துக்கிறீங்க, ஒரு கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்ற பல ஒரு விமர்சனங்களை பார்க்கணும். அப்போ நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லுங்கள். நம்ம எதுவும் விசாரிக்கவே வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஊழல் ஒரு புற்றுநோய் போலன்னு இதே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஊழல் அப்படிங்கிறது ஒரு புற்றுநோய் போல, அது உடனடியாக அழிக்கப்பட வேண்டியது, வேரோடு அழிக்கப்பட வேண்டியது இதே சுப்ரீம் கோர்ட் பல முறை சொல்லியிருக்கு. எப்படி செய்கிறது? அப்போ ஒரு நபர் ஊழல் செஞ்சால் அவரை பிடிக்கலாம், ஒரு சிஸ்டமே ஊழல் மயப்பட்டுருந்தா அப்போ டாஸ்மாகில் ஊழல் இருக்குங்கிற யாராவது மறுப்பாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மனிதர்களில் ஒருத்தர் மறுப்பாரான்னு சொல்லுங்கள் டாஸ்மாகில் ஊழல் இருக்குங்கிறது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது அந்த கடையில் விற்கிறவர் எடுத்துகிட்டு போயிடுவார்னு நான் நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, ஒரு கடையில் ஒரு நாளைக்கு சாதாரண 1000 பாட்டில் விற்கும். அப்போ தமிழ்நாடு முழுக்க குறைஞ்சபட்சம் 4500 கடைகள் இருக்குது. இன்ட்டு 30 நாள், இன்ட்டு 365 நாள். ஜஸ்ட் இமேஜின் த வேல்யூ. அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வம். இப்போ நம்ம தேனி பக்கம் எங்கேயோ பார்த்தோம், இப்போ ஒரு 4 நாள் முடிச்சு பார்த்தேன், அந்த விற்பனையாளர் ஒரு 50-60 பாட்டில் அவர் தனியாக உள்ளே வச்சு விற்றுட்டுருக்கிறார். அந்த சாதாரண ரெகுலராக குடிக்கிறவங்க கேட்குறான், இந்த பிராண்ட் இங்கே வராது அப்படின்னா, இது நான் வாங்கிட்டு வந்தேன். ஏதாவது கணக்கு இருக்கா, வழக்கு இருக்கா? அப்போ ஒரு சிஸ்டமே கரெக்டாக. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற தருணத்தில் திருச்சியை சேர்ந்த ஒரு பார் ஓனர் வீடியோ போட்டிருக்காரு. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது, நான் டிஎம்முக்கு 1.5 லட்ச ரூபா கொடுத்தேன், ஜிஎம்முக்கு 3 லட்ச ரூபா கொடுத்தேன், வீடியோ பப்ளிக்கில் போட்டிருக்காரு. வி ஆர் பப்ளிஷிங் இட். அநேகமாக நீங்கள் வீட்டு பொருட்களை உங்கள் சேனல்லையும் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நடக்கலையா? அப்போ இது என்ன செய்யுது? அப்போ திருச்சியில், தேனியில், மதுரையில் ஊராக 4000 சிஸ்டமே கரெக்டாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்த டாஸ்மாக் எப்படி சொல்ல முடியும்? ஒட்டுமொத்த டாஸ்மாக் அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் ஒட்டுமொத்த அரசியலை சொல்கிறது இல்லையா? எப்படி ஒட்டுமொத்த அரசு சொல்கிறீங்க? அப்போ என்ன செய்யணும்? அப்போ டாஸ்மாக் நிறுவனம் அப்படி ஊழல் பண்ணணும். விற்பனை ஆகிற இடத்துல, ரீசேல் பண்ணுற இடத்துல, ஸ்டாக்கிஸ்ட் வைக்கிற இடத்துல, பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல, எல்லா இடத்துலையும் மாறி நடக்குது. இன்டென்ட்டில் மாறி பேப்பர்ஸில் குள்ள. அப்போ போய் விசாரித்தா தானே தெரியும் ஊழல் நடக்குது, புகார் வந்திருக்குது. இன்றைக்கி அதே மாதிரி அதே மாதிரி கேஸ் சென்னை ஹைகோர்ட்டில் நடக்குது, அதே டாஸ்மாக் தொடர்பா. அப்போ ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, நீங்கள் எஃப்ஐஆர்லாம் மூடக்கூடாது பார்த்துக்கங்க. தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் போட்டிருக்கு டாஸ்மாகில் ஊழல் தொடர்பா. நல்லா இங்கே வச்சுங்க. இடியும் சிபிஐயும் பின்னாடி வருது. எந்த எஃப்ஐஆரும் இல்லாமல் இடி வர முடியாது, உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு ரெக்வஸ்ட் இல்லாமல், ஆர்டர் இல்லாமல் சிபிஐ வர முடியாது. ஸோ இவங்க இந்த எஃப்ஐஆர் பேரில் தான் வர்றாங்க. யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். அமலாக்கத்துறை சொல்லுது, நாங்கள் அந்த எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேது. இன்னைக்கு என்ன மாதிரி டிமாண்ட் வச்சிருக்காங்க? நாங்கள் எல்லா கேஸுக்கும் ஒத்துழைக்கணும், ஆனால் எஃப்ஐஆரை மூடிடக்கூடாதுன்றாங்க. அவங்க படக்கு எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணி அது ஊழல் மூடிட்டாங்கன்னா எஃப்ஐஆர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டும் டாஸ்மாக்கும் ஊழல் செய்கிறவர்களும் ஒன்றுக்குள்ள ஒன்று கைவிடுதா என்ன செய்ய முடியும் அமலாக்கத்துறை? இல்லை, உச்சநீதிமன்றத்தில் தான் அவங்க ஒத்துக்கிறாங்களே. 2014 21 வரைக்கும் கிட்டத்தட்ட 41 வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையே பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் இடி வருது. விசாரிக்கட்டுமே, எதற்கு இடி, எங்க மூல குற்றம்னு கேட்கிறாரு. ஆமா, இடிக்கான வேலை என்ன? இடியே எதுக்குன்ற, இடி எதுக்கு விசாரிக்கணும்? தூக்கி போட்டுருங்க. இடி எதுக்குன்ற, இடியே வேண்டாம், தூக்கி கலைச்சு விட்டுருங்க. இடி சட்டவிரோதமான அமைப்பா? பணம் கையாடல் நடக்குங்கிறது ஒரு விஷயம், அந்த கையாடல் பண்ணப்பட்ட பணம் எங்கே போகுது 2வது விஷயம். 2 குற்றம் இங்கே உங்களுக்கு புரியுங்களா? மணி லாண்டரிங், பிஎம்எல்ஏங்கிற ஒன்று எங்கே வந்திருக்குது? இன்று 2வது குற்றம் நடக்கும்போது வருது. அப்போ எஃப்ஐஆர் இல்லாமல் உள்ளே வர மாட்டாங்கல்ல. நீங்கள் இதே செந்தில் பாலாஜி கேஸில் அமலாக்கத்துறை எப்படி சமைச்சது, நீதிமன்றம் எப்படி காவலை நீட்டிச்சது? அப்போ அமலாக்கத்துறை எக்ஸஸ் அப்போ தெரியலையா? அப்போ வரலையா? உங்களுக்கு புரியுங்களா உங்களுக்கு? அப்போ அவர் என்ன சொன்னார்? காசு வாங்கிட்டோங்க, வாங்கின காசு திருப்பி கொடுத்துட்டோங்க அப்படின்னு. சென்னை ஹைகோர்ட் கேஸை முடிச்சதா இல்லையா? ஆமாம், காசு வந்துருச்சு. அது எப்படி வரும்? திருடின பொருளை திருப்பி கொடுத்துட்டா நீங்கள் சரின்னு விட்டுருவீங்களா உங்கள் வீட்டில்? அப்போ அடுத்த கேஸ் என்ன வருது? ஒன்று, இது பணம் திருடின பணத்தை லஞ்சம் வாங்கினாங்க. அடுத்த அந்த பணம் எங்கே போகுது? அப்போ தான் இடி உள்ள வருது. அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி கேஸில் ஏன் வரணும்? அதை ஏன் உச்சநீதிமன்றம் கேட்கல? உச்சநீதிமன்றம் பெயில், செந்தில் பாலாஜி அவருடைய பெயில் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க? நீங்கள் என்னங்க சொன்னீங்க? மந்திரி ஆக மாட்டோம் தானே சொன்னீங்க. மந்திரியா இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா புசுக்கு மந்திரியா. இப்போ எதுக்கு ரிசைன் பண்ணார் அவர்? இதே உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி தானே அன்னைக்கு உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு இங்கே என்னங்க வேலை கேட்டுக்கலாம்ல? எப்பா இது காசு கொடுக்கல் வாங்க, ஒருத்தர் லஞ்சம் கொடுத்தாரு, அந்த லஞ்சம் திருப்பி கொடுத்தாரு, முடிஞ்சு கேஸ் முடிஞ்சு வச்சுல. இப்போ குற்றவாளியா இல்லைன்னு அங்கே முடிச்சிருங்க, கேஸ் எண்ட்ஸ் தேர்.
ஈடிக்கு என்ன பண்ணணும், அன்னைக்கெல்லாம் கேட்டிருக்கணும், அங்கெல்லாம் கேட்டிருக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? அது ஒரு இண்டிவிஜுவல் சார்ந்த வழக்கு. ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரரும் அவருடைய பிஏவும் சேர்ந்து பண்ணாங்கன்னு உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அதில் அரசாங்கத்துக்கோ இன்னொருத்தருக்கோ ஸ்டாலின் வாங்கினாரா எடப்பாடி வாங்கினாராங்கிற பின்னாடிலாம் போய் நிற்கல. இந்த கேஸ் என்ஸ் தேர். அப்போ நீங்கள் தெளிவாக உச்சநீதிமன்றம் அப்போ ஈடி என்னங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கணும்ல. அன்னைக்கு கேட்கல. இன்னைக்கு டாஸ்மாங்கிற ஒரு சிஸ்டமே கரெக்டாக. நான் ஏற்கனவே சொல்லுவேன், 4500 கடைகள் இன்னைக்கு நடக்குதுங்க. உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்தில் கேஸ் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்குது. நீங்கள் தயவுசெய்து உங்கள் கேமரா எடுத்து டீம் எடுத்து கூட்டு போய் இங்கே பாருங்க. ஒரு கடையில் எம்ஆர்பி ரேட்டு கொடுக்குறாங்களா? ஒரு கடையில் பில்லு கொடுக்குறாங்களா? ஒரு கடையில் ரேட்டு கார்டு வச்சுருக்காங்களா? எந்த சரக்கு என்ன விளைவிக்கும்? ஒரு கடையில் காட்டு. அப்போ கண் கூட நடக்குது ஊழல். நான் என்ன சொல்றேன், அந்த விற்பனையாளர் எடுத்துட்டு போறாரான்னு கேட்குறேன். அப்போ சூப்பர்வைசர் தெரியாதான்னு கேட்குறேன். ஜிஎம்முக்கு தெரியாதா? டிஜிஎம்முக்கு தெரியாதா? அப்போ எல்லாரும் உள்ளுக்குள்ள கூத்தா, எல்லாரும் ஒண்ணுக்கு ஒன்று கூட்டா, அதைத்தானே விசாரிக்கிறாங்க. அப்போ 10 இடத்துல ஏன் நடக்குன்னு நிப்பாட்டணும்ல. நான் வந்து போலி வரம்பு மீறி அவங்களுடைய போன் எல்லாம் பிடுங்கி அது உங்களுக்கு தகவல்களை வந்து பதிவிறக்கம் வேற எப்படி செய்யறோம்? அப்படின்ற வேற எப்படி செய்யறது? வேற எப்படி செய்யறது? மெசேஜ்ல எப்படி தான் பாஸ் பண்றாங்க. அப்போ போன் எப்படி தெரியுது? வேற எப்படி பாஸ் பண்ண முடியும் உங்களுக்கு? அவங்க என்ன சேட்டலைட் போன்ல தகவல் சொல்றாங்களா? திரு செந்தில் பாலாஜி கேஸே மெயில் மூலமா தானே கண்டுபிடிச்சிங்க. அப்ப அவர் சிஸ்டத்துக்குள்ள பார்க்காம மெயில் எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க? அவர் சிஸ்டத்தை ஏன் தோறீங்கன்னு கேள்வி இருந்தால் கேஸ் எப்படி நடத்துறது? நீங்க வந்து காவல்துறையோட கையையும் காலையும் கட்டி போட்டு விசாரிக்கணும்பீங்களா? குற்றவாளிகளை கையை காலை கட்டி போட்டு விசாரிக்கணுமா? காவல்துறை கையை காலை கட்டி போட்டு விசாரிக்கணுமா? நான் உங்களுக்கு புரியல. செந்தில் பாலாஜி கேஸ் உங்களுக்கு நடந்த சம்பவம் இருக்கா புரிஞ்சுங்க. அதுல என்ன பிடிச்சாங்கன்னா இமெயில் தான் ஆதாரமா பிடிச்சாங்க. சார் அஃபீஷியலா இந்த பேர் பூரா இந்த மெயில் ஐடியில் தான் போயிருக்கு, இந்த மெயில் ஐடி வந்து அக்சஸ் பண்ணாதுன்னு இருக்கு. இந்த மெயில் இருந்து போயிருக்கல, எப்படி கண்டுபிடிச்சாங்க? அப்போ அவர் சிஸ்டத்தை பார்த்துருவோம். அவர் சிஸ்டத்தை எப்படி பார்க்கலாம்? அவர் சிஸ்டத்தில் 4 பர்சன்ட் வச்சுப்பார். என்னங்க அப்படிதான். இப்படி நீங்கள் சாராயம் கடத்துறா ஒரு காரில், அந்த காரையை சீஸ் பண்ணீங்க. சாராயத்தை சீஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதானே? காரையை சீஸ் பண்ணிட்டீங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, அந்த கார் வேற ஒருத்தர் காரா இருக்கு. உங்கள்கிட்ட ஒரு காரை வாங்கி நான் சாராயம் கடத்திருப்பேன். நான் சாராயம் கடத்தினேன், என்னுடைய காரை பிடிச்சேன், என்னுடைய சாராயத்தை பிடிக்கிட்டாங்க, உங்க காரும் சேர்ந்து போயிடும். இது வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டத்தை நடைமுறையை நீங்க கேள்வி கேட்டு எனக்கு புரியவே இல்லையே. உச்சநீதிமன்றம் கேட்குறேன், எனக்கு உண்மையிலே விளங்கலை. நான் சொல்லுங்களா, உங்க காரு, உங்க காரு, நான் சொல்ல உங்களுக்கு புரியுங்களா? உங்க காரு, நான் அதை மிஸ்யூஸ் பண்றேன், அதுல நான் சாராயம் கடத்துறேன், உங்களுக்கும் அந்த சாராயம் கடத்துல சம்பந்தம் இல்லை, ஆனா உங்க காரை சேர்ந்து சீஸ் பண்ணுவாங்க. இதுதான் சட்டம். உங்களுடைய பக்கத்து வீட்டில் வந்து ஒரு நகையை திருடிட்டு போறேன், நகையை திருட்டு போய் நான் வந்து இதுக்கு உருக்கி ஒரு கடையில் கொடுத்துறேன். சேட்டுக்கு தெரியாது திருட்டு நகையா சாதாரண நகையான்னு. சேட்டு வந்து வாங்கி வச்சிருப்பார். நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் கஷ்டங்க, நான் நகை கொடுத்தேன், வாங்கி வச்சு. ஆனால் அவன்கிட்ட அந்த நகையை போயிடும். அவனுக்கு சேட்டுக்கு பாருங்க, அவனுக்கு காசும் போச்சு, நகைக்கு நகையும் போச்சு. அவனை உள்ளேயும் கூட வைக்கலாம். ஏன்னா திருட்டு நகை வாங்கக்கூடாது. அவனுக்கு எப்படி திருட்டுனாங்க? அப்போ இதெல்லாம் தானே சட்டம், இதெல்லாம் தானே இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்துட்டு நீங்க என்ன ஒட்டுமொத்த அமலாக்கத்துறையும் ஒட்டுமொத்த டாஸ்மாகையும் கேள்வி வைக்கிறீங்கன்னு. ஐம் சார் ப்ளீஸ். ஏன்னா தொடர்ச்சியாக வழக்குகள் அதே பேட்டர்னில் வருது இல்லையா? பல மாநிலங்களில் இடி மேலே இப்போ வந்து பாஜக எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் இடியை வச்சு ரைட் பண்ணுறாங்க. ஒரு அடிப்படையில் ஒரு வித்தியாசம் பற்றி நான் வேற ஒரு பேட்டில் சொன்னேன். டெல்லியில் உள்ள கேஸுக்கும் இதுக்கும் அடிப்படையான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். டெல்லியில் வந்து மதுபான கொள்கை முறையீடு, பாலிசி. நீங்கள் மதுபானம் விற்கிறதுக்கு ஏதுவா நான் வந்து சட்டத்தையே மாற்றுறது, என் பாலிசியை மாற்றுறது. அது வந்து உங்களுக்கு நான் செஞ்ச சகாயம். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ பாலிசியை நீங்கள் உள்ளே வரணுங்கிறதுக்காக நான் செஞ்சது. அப்போ பார்த்தா டக்கு டக்குன்னு ஆர்டர் மாறுது, டெண்டர் போகுது. அப்போ வந்து பாலிசியில் தான் அங்கே பிரச்சனை. இங்கே அது இல்லை. இங்கே ரொட்டீன் சேல்ஸில் பிரச்சனை. 14 மாவட்டங்களில் டெண்டர் இல்லை. சென்னைக்கு பாருக்கு டெண்டர் இல்லை. உங்களுக்கு தெரியுமா? சென்னையில் பார் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லு. உங்களுக்கு தேக்கமான தம்பியில் போய் பார்த்து சொல்லு. சென்னையில் பார் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லு. பாருக்கு டெண்டர் விடலை, பார் ஓடுது. எப்படி? ஓப்பன் ஃபேக்ட்லேயே தெரியுதுல்ல உங்களுக்கு. நான் சொல்ல, நீ வந்து பெரிய அந்த உள்ளங்கை நெல்லிக்கடின்னு தமிழில் சொல்லுவாங்க பாருங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்ன வேண்டியிருக்கு? நீ கைப்பொண்ணுக்கு கண்ணாடி இருக்குமாங்க. நீங்கள் வந்து ரகசியமான ஆவணங்கள் மூலமாக புலனாய்வு பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதே இல்லை. ஹோல் டாஸ்மாக் வந்து கரெக்டாக நிற்கிதுன்றேன். இல்ல இப்ப இன்னைக்கு எல்லாரோட கண்முன்னும் ஈடி தானே இப்போ குற்றவாளி மாதிரி தெரியுறாங்க. தப்பு செஞ்சுட்டாங்கன்ற என்ன குற்றவாளினா என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. விசாரிக்கிறது தப்புன்னா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? லஞ்சத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? 41 எஃப்ஐஆர் நீங்க ஏன் போட்டீங்க? தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டுச்சு, ஏன் போட்டீங்க? உங்க கவர்மெண்ட் எடுத்து நீங்களே பண்றீங்களா? குற்றவாளிகளை பிடிக்கணும்லங்க, அதுதானங்க சட்டம். அதுக்கு தானங்க உட்கார்ந்துருக்குறோம். அவன் ஏன் ஆளு கிடையாதுங்க, அவன் கரப்ட். அவன் வந்து உன்னை கவர்மெண்ட் எம்ப்ளாய்ங்கிறனால ஏன் ஆளுங்கிற காப்பாற்றுவேன் நான். அவன் கெட்டது பண்ணியிருக்கான். 41 எஃப்ஐஆர் பிடிச்சு, 41 எஃப்ஐஆர்ல ஒரு ஆள் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு கேஸில் 41 பேர் திருடனா உட்காந்துருக்காங்கல்ல, அப்படி நீங்க தானே சொன்னீங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் தானே சொல்லியிருக்குது. அது எப்படி சொல்லிச்சு? அப்போ தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் 41 பேர் டாஸ்மாகில் சந்தேகப்படுறாங்கன்னு டாஸ்மாக் சிஸ்டத்தை சந்தேகப்பட்டு கேட்பீங்களா நீங்க?
அது நாங்கள் ஒரு கேஸ் போடுங்க, 2 கேஸ், அதாவது 41 கேஸ் போடுறீங்க. ஒரு கேஸில் ஒருத்தர் தான் இருக்காரு, 41. ஒரு கேஸுக்கு 2 வச்சா 82 பேர். அப்போ ஒட்டுமொத்த டாஸ்மாகில் எல்லாருமே ஊழல்வாதி சொல்கிறாங்களா தமிழ்நாடு போலீஸு? இல்ல இப்படி ஈடி ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த மாதிரி குட்டு வாங்கிக்கிட்டே வந்துச்சுன்னா எப்படி போகும்? எங்கெங்க குட்டு வாங்குச்சு? ஸ்டே வாங்கினா குட்டு வாங்குறதா? இல்ல இன்னைக்கு பாரதி அழகா சொல்றாரு பாருங்க, ஈடி எப்படி ஏவி விடுறாங்கன்றதுக்கு இதை விட என்ன, நாங்க பாருங்க நீதிமன்றத்தை நிலைநாட்டுறோம்னு கிளியர். தமிழ்நாடு போலீஸோடைய லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு போயிட்டு இருக்கு. அது என்னது, ஏவி விடுறதா, காவி விடுறதா, வேற என்ன, தாவி விடுறதா, வேற என்ன பண்றாங்க? இதே இடி ரைடு இப்போ டாஸ்மாகில் இப்போ ரீசெண்டாக நடந்த போது முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திர வீட்டில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் ரைடு. அது என்ன விடுறது? அப்போ இடி வந்து ஒன்று விட்டா மத்திய அரசு ஏவி விடுது, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போச்சுன்னா என்ன விடுது? இல்லைங்க, நீங்க பண்ணா சட்டம் ஒழுங்கா நிலைநாட்டுறதுக்கு ஊழல் தடுக்கிறதுக்கா பண்றீங்க, மத்திய அரசு பண்ணா எனக்கு புரியவே இல்லையே. இதே சுப்ரீம் கோர்ட் 100 முறை சொல்லியிருக்கு நடவடிக்கை எடுத்தியா, ஏன் நடவடிக்கை எடுக்கல? நடவடிக்கை எடுத்தா வந்து நீங்க அராஜகம் பண்றீங்க. அப்ப என்னாச்சுன்னு சொல்றீங்க? நீங்க ஸ்பெசிபிக்கா அவங்க எங்கெங்க எதிர்க்கட்சிகள் இருக்காங்களோ அங்க பண்ணும்போது தானே இந்த கேள்வி வருது. மற்ற இடங்கள்ல நீங்க வாங்க, நீங்களே பண்ணுங்க, சுவமோட்டமா கேஸ் எடுக்கிற உரிமைகள் எடுங்க. யார் வேணான்றா? நீதிமன்றங்கள் பார்க்க, நீதிமன்றம் சுவமோட்டமா கேஸ் எடுத்தது இல்லையா? யாராவது தடுத்துருக்காங்களா? தாராளமாக எடுங்க, யார் வேணான்றா? ஒன்று நாங்கள் இன்புட் தான் எடுக்கிறோம், இல்லை நீங்கள் இன்புட் தான் எடுங்க, யார் வேணான்றா? அங்கே அந்த ஊரில் எதிர்கட்சிகள் கிடையாதா? பாஜக ஆளும் மாநிலங்களில் பாஜக தான் வந்து 8 கோடி பேர் உட்காந்துருக்காங்களா? அந்த ஊரில் எதிர்கட்சிகள் கிடையாதா? அவங்க செய்ய வேண்டியதானே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? குஜராத்தில் 3 முறை முதலமைச்சர் இருந்தாருங்க நரேந்திர மோடி. ஒரு ஊழல் புகார் சொல்லுங்க, ஒரு எஃப்ஐஆர் சொல்லுங்க. இப்போ 11 வருஷமா உட்காந்துருக்காருங்க பாருங்க. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. நீ உண்மை போய் அப்புறம் விட்டுருங்க. நீ சும்மா பொய்க்கா ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கா, சொல்ல முடிஞ்சதா? அப்போ பாஜக என்ன, காங்கிரஸ்க்கு 2 போட்டியா, டிஎம்கே 2 போட்டி, இப்படி அப்புறம் பங்கு பிரிச்சா போட முடியும்? யார் தப்பு செய்யறாங்களோ அங்கே போட முடியும். அவர் தப்பு செய்யலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ தப்பு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, ஊழல் புகார் கொண்டு வாங்க. நீங்க ஊழல் புகார் கொண்டு வர மாட்டீங்க, கேஸ் அப்ப பங்கு பிரிச்சு போடுறதா? இவங்க மேல 2 கேஸ், அவங்க மேல 2 கேஸ், இப்படி பங்கு பிரிச்சா போட முடியும்? எதிர்கட்சியில் அந்த ஊர்ல இல்லையா? காவல்துறை இந்த ஊர்ல இல்லையா? பண்ண வேண்டியதானே? எதுவுமே பண்ணாம மகாராஷ்டிரா ஊழல் நடத்தி கொண்டு வாங்க, குஜராத்தில் ஊழல் நடத்தினா கொண்டு வாங்க. குஜராத்தில் காங்கிரஸ் இருக்குதா இல்லையா? மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் இருக்குதா இல்லையா? நேற்று வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்களா இல்லையா? கொண்டாங்க, ஊழல் போக கொண்டாங்க. நீங்க இருக்கும்போது சொன்னாங்க, ஆதர்ஷ் அடுக்குமாடி குடியிருப்பு ஊழல் வரைக்கும் இவங்க இருக்கும்போது சொன்னாங்களா இல்லையா? அப்ப இப்ப கொண்டாங்க, என்ன ஊழல் சொல்லுங்க? காமன்வெல்த் ஊழல் வந்துச்சா வரலையா? இஸ்ரோ ஊழல் வந்துச்சா வரலையா? அது மாதிரி ஊழல் போற சொல்லுங்களேன். டெய்லி ஒரு ஊழல் போற வந்துச்சா இல்லையா காங்கிரஸ் கவர்மெண்ட்ல? இப்போ எதிர்கட்சி பிஜேபி எதிர்கட்சியா இருந்து செஞ்சது, இன்னைக்கு காங்கிரஸ் எதிர்கட்சியா இருக்கிறீங்கல்ல, சொல்லுங்க. எங்க எதிர்கட்சிகள் கம்ப்ளைண்ட் கொடுக்காது, போலீஸ் எஃப்ஐஆர் போடாது, கோர்ட் சுவமோட்டோ எடுக்காது, ஏன் அவர் மேல போடல? என்ன தப்பு நடக்கல? தப்பு நீங்க இவ்வளவு பேர் ஆக்டிவேட் பண்ணுங்க, யாருமே ஆக்ட் பண்ணல. ஆனா தப்பு என்ன புரியல. கர்நாடகா காங்கிரஸ் மேல 2 கேஸ் போட்டோம் அப்படின்னா போடுப்பா, பிஜேபிக்கு 2 கேஸ் போடுங்கப்பா, அப்படி போட முடியுமா? இல்ல இப்ப இடி வந்து எங்கெல்லாம் விசாரணைப்படுதோ அங்கெல்லாம் சரியான ஆதாரங்களை அவங்களால கொடுக்க முடியாம போகுதா? இடி வந்து பியூட்டிஃபுல்லான ஆதாரங்களை கொடுத்துட்டு இருக்கு. ஆனா மாநில அரசுடைய ஒத்துழைப்பு தேவை, புரியுங்களா? சென்ட்ரல் ஏஜென்சி வந்து அவங்க போய் வந்து ஒரு வெங்கலப்பான கடைக்குள்ள யானை போந்த மாதிரிலாம் போக முடியாது. அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, தர்ம சங்கடங்கள் இருக்குது. அப்போ மாநில அரசு ஒத்துழைக்க மாட்டுது. எவ்வளோ கேஸ் மேலே கேஸ் போடுறாங்க பாருங்க. அவங்க வந்து மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்னு சொல்றவங்க விசாரிக்காதீங்க, விசாரிங்கன்னு சொல்லணும். திரு அத்வானி மேலே ஒரு ஹவாலா மோசடி வழக்கு வந்துச்சு. ஒருத்தருடைய டைரியில் எல்கேஏ அப்படின்னு ஒரு அமௌண்ட் 3 லெட்டர் இருக்கு, எல்கேஏ அப்படின்னு. அந்த எல்கேஏங்கிறது எல்கே அத்வானி தான் அப்படின்னு எதிர்கட்சிகள் பூரா சொல்லி அவர் உடனே ரிசைன் பண்ணார், தன்னுடைய எம்பி பற்றி ரிசைன் பண்ணார். இந்த கேஸை விரைவாக விசாரிக்கணும், இதில் நான் என் பேர் இல்லைன்னு முடிவாகிற வரைக்கும் நான் எந்த பொறுப்புலையும் இருக்க மாட்டேனார். கேஸை விரைவாக விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் இது இல்லைங்க முறை, கேஸை சீக்கிரம் விசாரிக்கன்னு சொல்லுவீங்களா, விசாரிக்காங்க சொல்லுவீங்களா? அப்போ மடியில் கனம் இருக்கா? என்ன சொல்லு, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, விசாரிக்கக்கூடாதுன்னு போறீங்க. அந்த கோயம்பேடு ஒரு சின்ன பிள்ளை வந்து ஒரு பாலியல் வன்முறை வழக்கில் வந்து போலீஸுக்கு எதிராக போனாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனீங்க அந்த கேஸை விசாரிக்கக்கூடாதுன்னு. எனக்கு ஒன்றும் புரியல. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னா உடனே விசாரிங்கன்னு சொல்லணும். வாங்கப்பா சிபிஐ ஐபி வாங்கப்பா, ரா வாங்கப்பா, எல்லாரும் வந்து விசாரிக்கப்பா, ஒரு பிரச்சனை இல்லை, பெண்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல நடவடிக்கை சொல்லணும்ல. அப்படி சொல்ல மாட்டேன்றீங்க சார். அப்படின்னா மாநில அரசு எதுக்குன்னு அவங்க அந்த நேரத்தில் மாநிலத்தோடைய சுயாட்சியை பற்றி பேச வேண்டிய கட்டாயம். ஊழல் பண்ணுறது இல்லைங்க, மாநிலம் என்னங்க மத்தியில் இல்லைங்க, எல்லாரும் தானே பண்ணணும், எல்லாரும் தானே பண்ணணும். இது மத்தியில் இருந்தால் பண்ணக்கூடாது, மாநிலத்தில் தான் பண்ணக்கூடாது. அதுக்காக தானே கொண்டு வந்தாங்க. இப்போ சிபிஐ வந்து அனுமதி பெற்று தான் இங்கே விசாரணை பண்ணணுன்றதே அதுக்காக தானே கொண்டு. அதே மாதிரி தான் நீங்கள் வச்சிருக்காங்க. எஃப்ஐஆர்லாம் வர முடியாது தானே, அவங்க தன்னிச்சையாக வரலையே. 41 எஃப்ஐஆருக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கல்ல, நீங்கள் பழி வாங்குறதுக்கா போட்டீங்களா? மத்திய அரசு பழி வாங்கி விடுதுங்க, ஏவி விடுதுங்க, அண்ணன் அரசு மாதிரி கரெக்டாக சொல்கிறாங்க. 41 எஃப்ஐஆர் எதுக்காக போட்டீங்க?
அதிமுக மேலையா போட்டீங்க? ஆந்திரா மேலையா போட்டீங்க? நம்ம மாநிலத்தில் நம்ம அரசு அதிகாரிகள் நம்ம அரசு தானே போட்டிருக்கு. அப்போ நீங்கள் நியூட்ரலாக செயல்பட்டீங்க. இடி வந்து செயல்பட்டு எப்படி வந்து நியூட்ரலாம் போச்சு? அந்த 41 எஃப்ஐஆர் வந்து பழிவாங்கறக்கா போட்டப்பட்டதா? அவங்க சொல்லட்டும். பழிவாங்கறக்கா போட்டப்பட்டதா? வேற வேற ஆஃபீஸர் இருந்தான், வேற வேற கட்சிக்கார ஆஃபீஸராக உட்காந்துருக்கான், அதனால போட்டிங்களா? அப்போ ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது தானே போட்டீங்க. அதைத்தான் வந்து இடி பிடிச்சிட்டு நிற்குது. என்னப்பா நடக்குதுன்னு கேட்குது. சண்டைக்கு போறீங்க, எஃப்ஐஆர் கொடுக்குமானேன்றீங்க. நீங்க செஞ்சதோட நீட்சி தானே இடி செய்யுது. இடி தனியாக ஒன்று இனிஷியேட் பண்ணலையே. என்னையே வந்து நீங்க டெரர்னு சொன்னா தானே உள்ள வருது. சிபிஐ வந்து சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னா தானே வருது. அப்போ அவங்க ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு தான் வர்றாங்க. நீங்க போட்டு உள்ள வராத இல்லை மாநிலத்தின் சுயாட்சி எங்க வருது, இறையாண்மை எங்க வருது, என்ன வருது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. நீங்க போட்ட எஃப்ஐஆர் தானே வந்திருக்க. 41 எஃப்ஐஆர் இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ அதே நேரத்தில் உயர் நீதிமன்றமும் ஒரு இடைக்கால தடையை விதிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். துணைவேந்தர் நியமனம் அந்த சட்டப்பிரிவுக்கு மட்டுமே. அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இந்த தடைகள் எல்லாமே தீர்ப்புகள் அல்லங்க, தீர்வுகள் அல்லங்க. ஒரு இர்ரிப்பேரபிள் டேமேஜ் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான இன்டரிம் ஆர்டர்ஸ். இந்த மாதிரி ப்ரொசீஜரலாக பாலிசி வைஸாகவே ஒரு சேஞ்ச் பண்ணும்போது அதில் எல்லா ஃபார்முலாவும் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கடைபிடிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட் தனக்கு இருக்கக்கூடிய சிறப்பதிகாரத்தை பயன்படுத்தி அது வந்து பயன்படுத்தின சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல அது பொருந்தாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து 143 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. பயன்படுத்தி ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதனுடைய விளைவு வந்து இது வந்து சட்டமாயிருச்சுன்றாங்க. கவர்னர் இப்படி காலந்தாழ்த்த முடியாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கலாம், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால சட்டமாயிருச்சுன்னு சொல்றதுக்கான அதிகாரம் இருக்கான்னு ஒரு முக்கியமான கேள்வி. அப்படி ஒரு டவுட் இருக்கக்கூடிய ஒரு கிரே ஏரியாவில் வந்திருக்கக்கூடியதில் ஒரு தீர்ப்பு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதன் மூலமாக இவங்க வந்து அப்பாயின்ட் பண்ண போகிறேன்னு கிளம்பும்போது, சார் இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதை கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும்னு ஒருத்தர் கேஸ் வரார். அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியமனங்களுக்கான விஷயத்தை மட்டும் ஸ்டே பண்ணுறேன். நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த கேஸ் நடந்துட்டு சரிங்களா? நீங்கள் சொன்ன ஸ்டே வந்து 24 hours முன்னாடி இருந்துச்சு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது கேஸ் நடந்துட்டு விசாரிப்பாங்க. இப்போ கோடைகால விடுமுறை கால நீதிமன்றம் இருக்குது. அதை தான் அவர் வில்சன் சொல்றாரு. இதுலயே ஏன் இவ்வளவு அவசரமா எடுத்துக்கிறீங்க, எங்களுக்கு அவகாசம் கொடுங்க. எதுக்கு ஒரு நீதிமன்றங்களுக்கு வந்து நீதிமன்றங்களுக்கு முழு விருப்புரிமை இருக்கு. தடை விதிச்சிட்டாங்க, வேற ஒருத்தர் துணைவேந்தரா நியமிச்சிடலையே, புரியுங்களா? நீங்களும் நியமிக்கக்கூடாது, அவங்களும் நியமிக்கூடாது. ப்ராசஸை ஸ்டே பண்ணுறாங்க. இன்டரிம் ஆர்டர், நாட் அ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போக முடியும், போயிட்டே இருக்கிறீங்க நீங்கள், சரிங்களா? இது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இல்லை. என்னென்னா இர்ரிப்பேரபிள் லாஸ் ஒன்று ஏற்படும். இப்போ வந்து இந்த உயர்நீதிமன்றம் அதனால நீங்கள் முருகேசனை நீங்கள் துணைவேந்தராக நியமிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் பொசுக்கு போய் உட்காந்துருவார். அப்போ ஒரு இர்ரிப்பேரபிள் லாஸ் நடக்கும். அப்போ எந்த கேமும் நடக்கலைங்க. ஹோல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோல்டு பண்ணால் இது எப்படி தோல்வி ஆகும், இது எப்படி அவமானமாகும், எப்படி அத்துமீறல் ஆகும், இது எப்படி நீதித்துறை தலைவர், எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. நீங்கள் தானே 100 கேஸில் கேள்வி. இப்போ நீங்கள் வந்து டாஸ்மாக் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கட்டிங்கல்ல, அப்போ என்ன பண்ணீங்க? ஒரு நீதிமன்றத்துக்கு நாங்கள் கொண்டு போயிட்டோங்கிறாங்க. போங்க நானும் சொல்ல வரேன். துணைவேந்தர் நியமனத்தில் இவங்க ஸ்டே கொடுத்தா நீதிமன்றத்தின் அத்துமீறல் ஆகுது. டாஸ்மாக்ல ஸ்டே ஈடிக்கு எதிராக கொடுத்துட்டா நீங்கள் நீதி வென்றதாகுது. எப்படி? ரெண்டு ஸ்டே தானே. அப்போ என்ன ஸ்டேங்கிறது வெற்றியும் அல்ல தோல்வியும் அல்ல. ஸ்டேங்கிறது வந்து இர்ரிப்பேரபிள் லாஸ் நடந்துடக்கூடாது. ஏன்னா பெருசாகிடுச்சுன்னா அப்புறம் சரி பண்ண முடியாது, ரிட்ரை பண்ண முடியாதுனால இப்போ ஹோல்டு பண்ணுங்கப்பா, என்னப்பா பிரச்சனை விசாரிக்கணும். இவ்வளோதான். ஒரு கைது செய்யறதுக்கு ஒருத்தர் போய் நிற்பார், அவர் ஏபி வாங்குவார். அவர் சரிப்பா அவர் கைது செய்யார், அவர் விடுதலை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஏப்பா என்ன கேஸ் நான் விசாரிக்கிறேன், அது வரைக்கும் அவர் கைது பண்ணாத. ஹோல்டிங் இட் என்ன தப்பாகும்? இதில் எங்கே நீதி வென்றது? நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய உரிமை. நான் டாஸ்மாக் கேஸில் நீங்கள் தடை கேட்டு போகலாம்னு, துணைவேந்தர் கேஸில் இன்னொருத்தர் தடை கேட்டு போகலாம்ல. உங்களுக்கு ஒரு சட்ட உரிமை இருக்குது, அவருக்கு கிடையாதா? ஏதாவது நியாயம் இருக்குதா? ஆளுக்கு ஒரு ஸ்கேல் வைக்க முடியுமா? இல்லை, இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கு. பிஜேபி ஆள் தானே அவர், வழக்கறிஞர், அவர் தாக்கல் பண்ணியிருக்காரு. ஏன் பண்ணக்கூடாதா? திமுக வழக்கறிஞர்லாம் போய் நிற்கிறாரு. பொதுநல மனு இல்லை, திமுக வழக்கறிஞர் போய் நிற்கிறாரு. அப்போ நிற்கலாம், அவர் நிற்கலாமா? வில்சன் எந்த கட்சிக்காரரு, அவர் போய் நிற்கிறாரு. சண்முக சுந்தரத்துக்கு முன்னாடி இருந்தார் எந்த கட்சிக்காரரு, அவங்களாம் பண்ணிக்கிறாங்க. அப்போ டிஎம்கே லாவிங் வந்து பயங்கரமாக செயல்படலாம், மற்ற கட்சியுடைய லீகல் விங் செயல்படக்கூடாது. என்ன கணக்கு? நீங்கள் பொலிட்டிக்கலாக தானே சார் பண்ணுறீங்க. இப்போ அவங்க பொலிட்டிக்கலாக தானே பண்ணுவாங்க. அவங்களுக்கு உரிமை இருக்குது. வழக்கு போடுறதுக்கான உரிமை அரசமைப்பு கொடுத்தது, நீங்கள் கொடுத்ததா என்ன? எனிபடி கேன் ரீச் ஈவன் சுப்ரீம் கோர்ட். நேராக ஒரு தனிநபர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போட முடியும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும். இது அரசமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய உரிமை. நீதிமன்றங்கள் எதுக்கு? அப்போ நீங்கள் அவர் கேஸ் போட்டால், பிஜேபி கார் கேஸ் போட்டால், டிஎம்கே கார் கேஸ் போட்டால், அண்ணன் ஆர்எஸ் பாரதி எந்த வீங்கு? சட்ட வீங்கில் இருந்தாலும் அவ்வளோ பேரும் புகழ் வாங்கினார் கேஸ்லாம் போட்டு. ஜெயலலிதா மேலே அத்தனை கேஸ் போட்டவர் யாரு? அப்போ அவர் கேஸ் போட்டார்னா நீதியை நிலைநாட்ட வந்த மனு தர்மம். இப்போ மற்றவங்க போயிட்டாங்கன்னா எனக்கு புரியலையே.
அதே மாதிரி முதல்வருடைய டெல்லி பயணம் வந்து எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. என்ன தவறு நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுல? ஒரு தவறும் இல்லை, வரவேற்கப்பட வேண்டியது. இதற்கு முன்னாடி கலந்துக்காமல் இருந்தது தான் வருத்தத்துக்குரியது. அதை எப்போ ஆரம்பித்தாலும் நல்லது தான். நம்ம வந்து நேற்று வரைக்கும் ஏன் செய்யலைங்கிற கேள்வி நான் கேட்க மாட்டேன். ஓகே, நேற்று வரைக்கும் தப்பாக பண்ணிட்டு இன்னையா சரி பண்ணுறீங்களே, சந்தோஷம் தான், அப்படி தான் வராது. ஸோ நீத்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாது தான் வருத்தம். கலந்து கொண்டால் நமக்கு இன்னும் நல்லது. என்னென்ன நீங்கள் அரசியல் ரீதியாக பேசுகிறீங்களோ, பொய்யா பேசுகிறீங்களோ, மிகையாக பேசுகிறீங்களோ, சில விஷயங்கள் பப்ளிக்கில் வைக்க முடியும். அதன் மூலமாக இந்தியர்கள் வந்து என்ன நடக்குதுங்கிறத அவங்களுடைய பாஷையில் அவங்க புரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம பொதுவெளியில் போய் மக்கள் மன்றம் எதுக்கு இருக்குது, சட்டமன்றம் எதுக்கு இருக்குது, நீதிமன்றம் எதுக்கு, இதெல்லாம் பேசுறதுக்கு தானே. அதுபோல தான் நீத்தி ஆயோக் வந்து எல்லாருக்கும் வந்து வாங்க பேசணும், எல்லா மாநில அரசும் உட்கார்ந்து பேசணும். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. அது மாதிரி ரொம்ப நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாரத பிரதமராகிறதுக்கு முன்னாடி ஒரு மாநில முதலமைச்சராக இருந்தவருங்கனால அவர் வந்து மாநிலங்களுக்கான முழு உரிமை அங்கே வந்து நிலைநாட்டப்படணும் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதனால் அவர் வந்து இன்னும் மேலே மேலே டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரார். கிட்டத்தட்ட ஒரு 27-28% ஷேர் தான் மாநில அரசுகளுக்கு போயிட்டு இருந்துச்சு. அது இன்னைக்கு கிட்ட 45-48% வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. இவ்வளோ பெருசாக கொண்டு வந்து இவருடைய பீரியடில் மட்டுமே கிட்டத்தட்ட 10-12% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இவருடைய பீரியட் இந்த 11 வருஷத்தில் மட்டுமே. அப்படி மாநில அரசுடைய நலனை முன்னிறுத்தி அவர் வந்து என்றைக்குமே குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போதே தேஸ் க விகாஸ் கேலியே குஜராத் க விகாஸ்ன்னு சொன்னவர். இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக குஜராத்தின் வளர்ச்சி. தமிழ்நாட்டு இப்போ வந்து கேரளாவில் வந்து இப்போ விழிஞம் துறைமுகத்தை திறந்து வச்சுட்டு வந்து போயிருக்காரு. அதானியோடையது. அதானியை வந்து இவங்க எவ்வளோ திட்டுவாங்க தெரியும். கேரளாவில் யார் இருக்கா? கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். இப்போ இவர் சொல்லியிருக்கலாம்ல, கேரளாக்கு ஏன் போகாத, அங்கே கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். அந்த ஸ்டேட் கொஞ்சம் உருப்பட்டுருச்சுன்னா கேரளா கவர்மெண்ட் 4 பேர் வாங்கிடும், அதில் ஒரு 1000 பேருக்கு வேலையை பிடிச்சிடும் பண்ணான்னு சொல்லலாம்ல. கேரளா கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இதே அதானியை கொண்டு வந்து அங்கே போய் திறந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி அடைந்தால் இந்தியா வளர்ச்சி அடையும். அந்த பார்வையில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க இதுவரைக்கும் போகாமல் இருந்தாங்க, தமிழ்நாட்டுடைய கருத்தை சொல்லாமல் இருந்தாங்க. அது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் வந்துச்சு. எப்பயுமே அப்படின்னா நீங்கள் சிஎம் போகிறதுக்கும் இன்னொரு மினிஸ்டர் போகிறதுக்கும் செக்ரட்டரி போகிறதுக்கும் எப்பயுமே வித்தியாசம் உண்டு. சரிங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஏன் ஆல் பார்ட்டி மீட்டிங் அனுப்புகிறோம்? நம்ம வந்து எம்பி ஸ்கூல் வந்து உள்நாட்டுக்கு அனுப்பும்போது கவர்மெண்ட் ஸ்டாஃப் மட்டும் அனுப்பியிருக்கலாம்ல. அப்போ வந்து கனிமொழி போய் நிற்கிறாங்கன்னு, ஓ ஆர் யூ ஃப்ரம் பிஜேபி? நோ, ஐ எம் ஃப்ரம் டிஎம்கே. ஓ அப்படியா? ஓ டிஎம்கே எதிர்க்கட்சியில் நீங்கள் வந்திருக்கீங்களா? ஓவிசி வந்து நிற்கிறார், சசிதரூர் வந்து. அப்போ இதுதான் வந்து இந்தியாவுடைய தன்மையை உலக நாட்டு காட்டுற ஒரு மெத்தட். அதை வந்து யார் செய்கிறா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி செய்கிறார். அப்போ நீங்கள் போய் தமிழ்நாட்டுடைய இடத்த வந்து நீங்கள் முதலமைச்சராக போய் உட்காந்து சொன்னீங்கன்னா 4 பேர் கேட்பாங்க. என்னதான் எதிர்ப்பு இருந்தாலும் வந்து ஸ்டாலின் வந்து பேசுகிறாருன்னா கேட்பாங்கல்ல. அப்போ அது செய்யணும்ல. அதை நீங்கள் முன்னாடியே செஞ்சுருக்கணும். 4 வருஷமாக செய்யலை, இப்போயா செஞ்சீங்களே சந்தோஷம். இதுக்கு ஏன் அப்போ தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் போகிறாரு? இல்லை இப்போ ஒத்துக்கோங்க, பாரபட்சம் இல்லாமல் மத்திய அரசு வந்து செயல்படுதுன்றதை ஒத்துக்கோங்கன்னு வானதி. இதற்கு முன்னாடி இவர்கள் சொன்னது அரசியல் காரணம், இப்போ இவர்கள் விமர்சிக்கிறது அரசியல் காரணம். இதற்கு முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன காரணத்துக்காக நான் போல அப்படின்னாரோ அது அரசியல். ஏன்னா இப்போ அவங்க கேட்குற லாஜிக் வந்துருச்சு. அப்போ இப்போ எல்லாம் சரியா போச்சா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கரெக்டாக செயல்படுதா, ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேள்வி. அப்போ அது இல்லை, அவர் ஒத்துக்க மாட்டார். அப்போ இதற்கு முன்னாடி அவர் சொன்னது அரசியல் காரணம், இப்போ இவர்கள் விமர்சிக்கிறது அரசியல் காரணம். அவர் சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தாங்க, கரெக்டாக வந்தாலும் டபுக்கு நடிக்கிறாங்க, வேற ஒன்றுமே. சரி, அதே நேரத்தில் இப்போது 2 நாள் முன்னாடி ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேட்டி ரொம்ப கிளியராக, தாவேகா வந்து ஏடிஎம்கேனா வேண்டாம், தொடர் தோல்வி கட்சி அது, அதோட நாங்கள் வந்து போக மாட்டோன்றதுல அவர் ரொம்ப கிளியராக இருக்காரு. இப்போ ரொம்ப ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய நோக்கம் என்னங்கிறத ரொம்ப தெளிவாக காட்டுறாரு. அவர் சார் பொதுச் செயலாளர், அதெல்லாம் வந்து பொதுச் செயலாளர் வந்து ஒரு பிரிவுக்கு, சரிங்களா? அவர் வந்து தேர்தல் பிரிவுக்கான பொதுச் செயலாளர், வந்து கட்சிக்கான வந்து மெயின் பிரிவுக்கான பொதுச் செயலாளர் இல்லை. அவர் வந்து அவருடைய எதற்காக அங்கே இருக்கிறாரோ, எதற்காக அங்கே அனுப்பப்பட்டாரோ, அவர் வந்து அந்த வேலையை கரெக்டாக செய்கிறார். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறார், எங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த கொள்கையில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, இம்ப்ளிமெண்டேஷனில் தான் நாங்கள். அதுதான் நான் 100 முறை சொல்லியிருக்கேன். நான் இது வந்து நான் கட்சி ஆரம்பித்தனாலும் சொல்லிட்டு அந்த கட்சியோடைய பாலிசியை ஒரு மிக்சர் அண்ட் கிரைண்டுன்னு சொல்லியிருக்கிறேன். எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு சொல்லியிருக்கேன். நான் 100 முறை சொல்லியிருக்கேன். பாலிசியில் வந்து அவங்களால பதிலே சொல்ல முடியாது. நீங்கள் வந்து வக்ஃபு சட்டத்தை எடுத்து அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க தாவேக்கா. அதை வந்து பொதுச்செயலாளர் திரு ஆனந்த் வந்து வக்ஃபுல என்னங்க பிரச்சனை அப்படின்னு, நிறைய பிரச்சனைங்க அப்படின்னு. ஏங்க என்னங்க பிரச்சனை? ஏங்க அவங்களே சொல்லியிருக்காங்க பிரச்சனை. ஏங்க என்னங்க பிரச்சனை? ஏங்க அவங்க பிரச்சனை இல்லாமல் போராடுவாங்களா? பிரச்சனை சொல்லவே முடியல, பாவம், அவ்வளோதான். அவங்க இல்லை, அந்த கட்சியில் நீங்கள் யாரை கேட்டாலும் இதான் பதில். அவங்க கட்சியில் யாரை கேட்டாலும் தான் பதில், அவ்வளோதான். அவங்க கட்சிக்குன்னு ஒரு தனி பாலிசி கிடையாது. திரு ஆதவ் அர்ஜுனா ரொம்ப சரியாக குறிப்பிட்ட போல திமுகவுடைய பெரும் பங்கு அங்கேருந்து அவங்கள்ட்ட இருக்குது ஐடியாலஜிக்கலி. அப்போ இப்போ ரொம்ப கிளியராக இருக்கா? இப்போ பிக்சர் கிளியராக இருக்கா? தேர்தலில் இப்போ இவங்க தனியாக நிற்க போகிறாங்க. 2025 டிசம்பரில் தான் சொல்ல முடியும் யார் எங்கங்கிறலாம். யாரும் சொல்ல இப்போ ஏடிஎம்கே இல்லை, பிஜேபி இல்லை, டிஎம்கே இல்லைன்னா இப்போ எங்கே கூட்டணிங்கிறது எங்கே இருக்கும்? தாவேகாக்கு அவருக்கு 2 வாய்ப்பு தான். ஏடிஎம்கேயோட சேர்ந்தாருன்னா உத்தரவாதமான வெற்றி காத்திருக்கு. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு 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 வைப்ரேஷனாக கிரியேட் பண்ணலான்னு சீமான் கூட சேர்ந்தா ஒரு வைப்ரேஷன், சீமான் அவர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நல்ல வைப்ரேஷனுக்கு வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.
இப்போ அவர் கைக்குள்ள எடுத்துக்க பார்க்குறாரு ஆதவ அர்ஜுனா தாவேக்காவை தன்னுடைய கண்ட்ரோல். எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க, அப்படி முடியாது. திரு விஜய் வந்து ரொம்ப நிதானமான தெளிவார். அது வந்து அது விஜய் கட்சி. விஜயால் யாருனாலும் தூக்க முடியும், நீக்க முடியும், சேர்க்க முடியும், யாருனாலும் பண்ண முடியும். அங்கே வந்து அவரை எதிர்த்து சிந்திக்கிற கூட அங்கே ஆள் கிடையாது. அப்போ இது விஜயோட கருத்தை தான் அவர் பிரதிபலிக்கிறார். இல்லை, அவங்கவங்க ஒரு எக்ஸஸாக எடுத்துக்கிடுவோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னால் நாங்கள் ஹைலைட் பண்ணி போட்டோம். வன்னியர்கள் மாநாட்டுக்கு அனுமதி உண்டு, பட்டியல் மாநாடு அனுமதி கிடையாது. இந்த கருத்தை திரு விஜய் ஏற்பாரா நீங்க கேட்கணும். ரொம்ப ஜாதி ரீதியான ஒரு விமர்சனம் அது. அது வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களே கேள்விக்குள்ளாகக்கூடிய ஒரு விமர்சனம். அதை வந்து திரு விஜய் ஏற்க மாட்டார் நான் நம்புறேன். அதனால அவங்கவங்க கொஞ்சம் எக்ஸஸாக அப்பப்போ கொஞ்சம் விட்டுக்கிடுவாங்க, அவங்கவுங்களுக்கான ஒரு ஐடியாவை வந்து உள்ள விட்டுக்கிடுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அதை ஏற்க மாட்டார். சாதி அரசியலில் தான் திமுக நிற்குது, அதை பண்ணி தான் அவங்க வந்து நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு தேவைப்படுது, அதுதான் அவங்களுடைய மெயின் இதாக இருக்குது, அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம். திரு ஆதவ அர்ஜுனாவும் அதை ரொம்ப அதிகமாக பயன்படுத்த தான் பார்க்குறாரு. அவர் வந்து ஒன்று அதுக்கு அப்பாற்பட்டுலாம் அவர் யோசிக்கல. அவர் பல சமயங்களில் பேசும்போது, அந்த பேட்டிலே பேசும்போது பட்டியலினத்தவர்களும் சிறுபான்மை மக்களும் பெண்களும் அப்படி இருக்கிறாங்கன்னு தான் சொல்கிறார். இப்போ எல்லாத்தையும் பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்கள், அவர் அது ஜாதி ரீதியாக கிடையாதா? தமிழகம் பின்தங்கி இருக்குன்னு சொல்லலாம்ல. அவர் பிரித்து தானே பார்க்குறாரு. பட்டியலினத்தவர்கள் எப்படி இருக்காங்க, மற்ற சமூகத்தை எப்படி இருக்காங்க, சிறுபான்மை மக்கள் எப்படி இருக்காங்கன்னு தான் சொல்கிறார். அப்புறம் அவர் மட்டும் ஜாதியாக பார்க்கலையா? அப்போ அவரும் அதே தான் பார்க்குறாரு. அவர் அதில் அந்த பார்வையில் தெளிவாக தான். திருமாவுக்கு மேலே மட்டும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்க மாதிரி தெரியுது. அவர் மட்டும் எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வந்துட்டோம்னா கேம் சேஞ்சர் ஆகிடலாம்னு பார்க்குறாரு. வரும்னு நினைக்கிறீங்களா? 2025 டிசம்பர் எதுவாக இருந்தாலும் 2020 இல்லை, அது வரைக்கும் நாங்கள் சமூக ஊடகங்கள் மூலமாக எப்படி ஃபஸ்ட்டு நாடகத்தில் வந்தாங்க, அப்புறம் சினிமா மூலமாக தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்தாங்க, இப்போ சமூக ஊடகங்கள் தான் பெரிய பங்கு வகிக்குது. ஸோ நான் அதில் விடுற அறிக்கையே அது ஒரு பெரிய விவாதத்தை கிளப்புது. ஊடகங்கள்லாம் அதை வச்சு விவாதம் பண்ணும், அதுவே ஒரு பெரிய ரீச்சை எங்களுக்கு கொண்டு போயிடும் அப்படின்ற ஒரு டாக் வந்திருக்கும். மீடியா இருக்கும், காமன் மேன் வந்து அதை எடுத்து முடிவு பண்ணல. சோசியல் மீடியா பிளேஸ் ஏ மேஜர் ரோல், நோ டவுட், அது ஒன்று குழப்பம். ஆனால் சோசியல் மீடியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. இல்லை, மக்களுக்கு வந்து உங்களைப் போல் ரொம்ப அழகாக பேச தெரியாது. திரு ஆதவ அர்ஜுனா போல் 150 மைக்கு வந்து முன்னாடி நிற்காது. ஆனால் காமன் மேன் வந்து யாரை விட இன்டெலிஜென்ட். அவனுக்கு வந்து சொல்ல தெரியாது. ஏன் அதெல்லாம் ஓட்டு போட மாட்டேங்க அப்படின்னு தெளிவாக போயிடும். ஏங்க அப்படின்னா சொல்ல மாட்டான், அதெல்லாம் தெரியாதுங்க, சரியில்லைங்க அப்படின்னு போயிடும். அவனுக்கு வந்து யாரை எப்படி எங்கே வைக்கணும்னு அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். காமன் மேனுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து ஒரு பெரிய புதுசாக நீங்கள் பார்க்கவே முடியும். ஆனால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது, பேச தெரியாது. நம்ம கடன்னு அண்ணன் ஆதவ அர்ஜுனா வந்து பேசுகிறாரு, அது மாதிரிலாம் பேச தெரியாது. ஆனால் அவருடைய இன்டெலிஜென்ஸ் ஐக்கியம் நான் வந்து ஒரு நாளும் குறைச்சி மதிப்பிட மாட்டேன். இல்லை, இப்போ சரியான டைரக்ஷனில் தான் தாவேக்கா பயணிக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? 2025 டிசம்பர் அன்னைக்கு தான் தெரியும். இன்னும் அவங்க பயணத்தை ஆரம்பிக்கவே இல்லை. அவங்க வந்து இந்த மே மாதம் முடிஞ்சு ஜூனில் தான் அவங்க வந்து அவருடைய பிரச்சாரம் ஷூட்டிங் நடந்துட்டு சமாச்சாரம் இருக்குது. அதில் வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சிட்டாங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் தான் அவர் வந்து பிரச்சாரத்துக்கே எப்போ போகிறார் கீழே. அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு என்ன பூத் ஏஜென்ட்கள் கூட்டம்லாம் போடணும். இதெல்லாம் முடிச்சுட்டு தெளிவாக போகும்போது அவருக்கு ஒரு கள நிலவரம் தெரியும். நம்ம அந்த ஹைப் எல்லாம் தாண்டி உண்மையிலே நம்ம எங்கே இருக்கிறோம்னு தெரியும். தனியார்னா கட்டாயமாக கஷ்டம், நோ டவுட். அதில் வந்து அந்த எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது, முதலமைச்சர் கிடையாது, அது ஏற்கனவே உள்ளது. ஒரு எம்எல்ஏக்களாவது உண்டா இல்லையாங்கிற கேள்விக்கும் அங்கே பதில் தெரிஞ்சிடும். அப்போ வந்து அது வேணுமா வேண்டாமான்னு ரீவிசிட் பண்ணுவார். அதுதான் அவருக்கு ஆலோசகராக வந்திருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோரும் சொன்னார், நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக முடிவு எடுப்போம். அப்படி காத்திருக்க முடியாமல் தான் ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருச்சு. இல்லை, அதுக்குள்ளே இங்கேயும் செட்டில் ஆகிடும்ல சார், எல்லாருமே செட்டில் ஆகிடுவாங்க. டிசம்பர் வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? விஜய் மாதிரியானவர்களோ நாம் தமிழர் சீமான் மார்களோ வர்றதற்கு காத்திருக்கலாம். ஒர்த். மிக்க நன்றி.